ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பார்க்க போனோம்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட லாக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 இயர் இன்டெகிரேட் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி. ஸோ இதுக்கு வந்து லா கோர்ஸஸ்க்கான அப்ளிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து பிகாம் எல்எல்பி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காமர்ஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு 12th இருக்கணும், ஆர் அதோட ஈக்குவலண்ட் ஏதாவது இருக்கணும். இதே வந்து பிசிஏ எல்எல்பி எடுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஏதாவது வந்து உங்களுக்கு 12th இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 60%, அதர் கேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70% இருக்கணும். ஸோ இதில் வந்து இன்க்ளூடிங் என்ஆர்ஐ இருந்தாலும் 70% எலிஜிபிள் மார்க். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேட்டட் காலேஜ். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து டைரக்ட் லா காலேஜ். ஸோ அதோட அப்ளிகேட்டட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் மினிமம் எலிஜிபிலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% வந்து எஸ்சி எஸ்டி, அதர்ஸ்னால் வந்து 45%. ஸோ இது எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்னா உங்களோட 12th மார்க் பேஸ் பண்ணி மெரிட் பேஸில் எல்லாமே செலெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி அவங்களோட லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடக்கும். இல்லை வேறு எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி போடுறதோ இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா டொனேஷன் கட்டி போகிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இந்த லா அட்மிஷன் அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதில் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டேட் ஆஃப் ஓப்பனிங் அப்ளிகேஷன் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12/05/2025 31/05/2025 வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இது அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 500, அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000. இதே அவங்க என்ஆர்ஐயாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ $200 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த லா காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே பிஏஎல்எல்பி டிகிரி கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250, அதர்ஸ்க்கு வந்து 500. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ மோட் ஆஃப் பேமெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஷு, டிமாண்ட் டிராஃப்ட்டு, மணி ஆர்டரில் செக்கு, பேங்க் பே ஆர்டர், செலான், இந்த மாதிரி எதில் வேணாலும் பேங்க்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் எல்எல்பி, 2 இயர் எல்எல்எம் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டராக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து www.tndalu.ac.in. ஸோ இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாலும் இதிலே வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்.